தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க. மீன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் இந்த மீன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும். முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம். மீன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே மீன ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீன ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போய், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களுக்கு பெரும்பாலும் ஆளாக்கப்பட்டவங்க தான் மீன ராசிக்காரங்க. இனி இந்த 2025 கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. இந்த 10 மாதங்கள்ல நிறைய இழப்புகள் கஷ்டங்கள் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா சாமி, நாங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ மாட்டோமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அதாவது மீதி இருக்கக்கூடிய 2 மாதங்களும் அடுத்த 2026 தொடக்கத்துல முதல் 4 மாதங்கள், இந்த 6 இடைப்பட்ட 6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இந்த இடைப்பட்ட காலகட்டங்களை உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும்
சூரிய பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் இந்த 4 ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இத்தனை நாட்களா மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இப்ப இனி வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் முதல் பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலமா பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போறார். அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசி தான் பாத்தீங்கன்னா குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. வேற எந்த ராசியும் வந்து குரு பகவான ராசி அதிபதியா வச்சிருக்கல, தனுஷ் ராசி தவிர. ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாதத்திலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லை. இப்ப உங்க குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய நாட்களுக்கு நீங்க போறீங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி. ஒருத்தன் வாழ்க்கையில கொறிகடி பறக்கிறான்னா அவனை பாக்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்கு வரப்போகுதுங்க. கடந்த நாட்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் பிகாம் எம்காம் முடிச்சிருப்பீங்க, பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்பிஏ எம்சிஏல படித்து முடிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் போகிற வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க படித்த படிப்புக்கும், சரிங்களா? ஆனால் போகிறதும் இல்லாமல் 10,000 5,000 அந்த மாதிரி சம்பளத்துக்கு போயிட்டுருப்பீங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்க கூடயோ இல்லை உங்களுக்கு அப்புறமோ கூட நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஹையரான ஒரு சம்பளம் உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும். இதை பார்த்து ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30 33 35 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ராகு கேது செவ்வாய் அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தடைபட்டு போயிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நீங்க விரைவில் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல
நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்க மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பா வரக்கூடிய இன்னொரு 6 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மீன ராசிக்காரங்க தான். ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்ததுனால அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல் வந்து பிரேக்கப் ஆகிட்டு இருந்திருக்கும். அப்படி இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு மீனராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் நிறைய கஷ்ட துன்பங்களை பெரும்பாலும் சந்திச்சவங்க தான் நீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப உறவுகள் மூலமாக சொந்தக்காரர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நிறைய அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அவர்கள் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன பாதிப்பு வர தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பார்க்கலாங்க. வாழ்க்கை வசதிகள் பெருகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக முடியும், எதிலும் வெற்றியே ஏற்படும், எதிரிகள் பணிந்து போவாங்க, அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும், எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு, சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும், கடன்கள் விஷயத்தில் கவனம் தேவை, உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும், அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும், வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும், கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும், பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும், தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும், வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கணுங்க, உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும், ஆனாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவியாக இருப்பாங்க, அதிகாரிகளை அனுசரணையாக நடத்துவீங்க, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் கவனமாக இருக்க வேண்டும், பெரிய அளவில் கடன் தர வேண்டாம், பழைய பாக்கிகளை கராராக பேசிதான் வசூலிக்க வேண்டியிருக்கும், குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும், புகுந்த வீட்டு உறவினர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும், அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும், சில இடங்களில் சவால் நிறைந்ததாக இருக்கும், உத்தியோக ரீதியா பணிமாற்றம் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும், வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து செல்வ நிலை மேம்படும், புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடலாம், குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள் நீங்கி அமைதி அதிகரிக்கும், பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பொறுப்போடு செயல்படுவதன் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும், பதவி ஏற்றம் ஊதிய உயர்வு அடைகின்ற வாய்ப்பு உருவாகும், வியாபாரத்தில் நல்ல வருமான உயர்வு ஏற்படும், தொழிலை விரிவுபடுத்த முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும், குடும்பத்தில் இருந்த கவலைகள் விலகும், பிள்ளைகளால் சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும், பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும், குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சலிப்பில்லாமல் பாடுபட வேண்டும், கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்கும், பிரகாசமான எதிர்காலம் உண்டு, புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு இறங்கலாங்க.
சந்திரனோட இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பாராத வருமானத்தை பெறுவீங்க. நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்துல கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளில் தொழில்நுட்பத்தோடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும். பண விஷயத்துல மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். கிடைத்தது எதையும் சாமர்த்தியமாக தக்க வைத்துக் கொள்வதில் திறமையுடைய மீனராசிக்காரங்களே நீங்கள் நட்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள். இந்த காலகட்டம் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரும் வகையில் இருக்கிறதுனால பொருள் சேர்க்கை உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. செவ்வாயோட சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். எடுத்த காரியம் தாமதப்படுது அப்படிங்கிற கவலை உண்டாகும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டி வரலாம். கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் கிடைக்கும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இப்பொழுது பிஸியாக காணப்படுவீங்க. செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை. பொறுப்புகள் கூடும். குடும்பத்தில் இருப்பவர்கள் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு சரியாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவு கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலை செய்து முடித்த கால தாமதம் ஆகலாம். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும். கண்கள் உபத்திரம் ஏற்படாமல் இருக்க கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. கண்ணில் அரசியல் துறையினருக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடும். உழைப்பு வீண் போகாது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் நேர பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நவ கிரகத்துல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். மன நிம்மதி ஏற்படும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமோடு நலமோடு.